ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. So he is a great God. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர்ப்பா? எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லவர்ப்பா, என் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். ஒரு அற்புதமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அற்புதமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க யோபு 9:10. சந்ததிக்கும், சந்ததினா யாரு? அங்கிள் உங்களுக்கு சந்ததி யாரு? உங்க பசங்க தான் உங்களுக்கு சந்ததி. சோ உனக்கும் உங்க சந்ததிக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு மட்டும் என்றென்றைக்கும் இருக்கும்படி. அப்படின்னா என்னது? என்றென்றைக்கும் என்னது? என்ன ஒரு வார்த்தையை எடுத்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையிலையும் நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடுவோம். என்றென்றைக்கும் இருக்க போது அப்படின்னா சில பேருக்கு அர்த்தமே தெரியாது என்றென்றைக்கும் என்ன அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நான் உனக்கு கொடுப்பேன், ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி கொடுப்பேன், உன் பசங்களுக்கு கொடுப்பேன், நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா இவ்வளவுதான் டைம் லிமிட், இந்த ஒரு மாசம் தான் உனக்கு கொடுப்பேன், இந்த ஒரு வருஷம் தான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு என்றென்றைக்கும் வச்சுக்கோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போறாரு அப்படின்னா அது என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மாசம் டைம் பீரியட், ஒரு வருஷம் டைம் பீரியட், அதெல்லாம் எதுவுமே இல்லை.